ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பார்க்க இருப்பது அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில். பரிகள். மூலவர் லட்சுமி நரசிம்மர், தாயார் கனகவல்லி, தீர்த்தம் நாககோபம், புராண பெயர் பரகலா, ஊர் பரிகள், மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். திருவிழா வைகுண்ட ஏகாதசி. ஸ்தல சிறப்பு. பொதுவாக நரசிம்மர் கோயிலில் உக்ரமூர்த்தியான நரசிம்மர் தனது மடியில் உள்ள மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்திருப்பார். ஆனால் இந்தியாவிலேயே இங்கு மட்டும்தான் நரசிம்மரை லக்ஷ்மி தாயார் தனது வலது கையாலும் லக்ஷ்மி தாயாரை நரசிம்மரும் ஆலிங்கனம் செய்தபடி மூர்த்தி உள்ளது. பொது தகவல். இங்கு மூலவர் சன்னதியின் மேலுள்ள விமானம் அஷ்டகோணம் எனப்படும். நவகிரக தானியங்கள் சூரியன் கோதுமை, சந்திரன் நெல், செவ்வாய் துவரை, புதன் பச்சைப்பயிறு, குரு கடலை, சுக்கிரன் மொச்சை, சனி எள், ராகு உளுந்து, கேது கொள்ளு. பிரார்த்தனை. பதவி உயர்வு வேண்டுபவர்களும் பதவி இழந்தவர்களும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்களது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதே கோவிலின் தனிச்சிறப்பாகும். கை கால் ஊனம், மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள், கல்யாண தடை உள்ளவர்கள், வழக்கு வம்புகளில் சிக்கி இருப்பவர்கள், பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் வந்து வழிபட்டால் தங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல தீர்வு கிடைக்கப் பெறுவார்கள். நேர்த்திக்கடனாக எண்ணெய், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, மஞ்சள், சந்தனம் இவற்றையோடு கூடிய நித்திய அபிஷேகங்கள் செய்யலாம். நரசிம்மருக்கு வஸ்திரம் சாற்றலாம். பக்தர்களின் நேர்த்திக்கடனாக மொட்டை போடுதல், காது குத்துதல், மாவிளக்கு ஏற்றுதல், அங்க பிரதட்சணம் ஆகியவை பெருமாளுக்கு இத்தலத்தில் செய்யப்படுகின்றன. தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அன்னதானம் செய்கிறார்கள். ஸ்தல பெருமை. பொதுவாக நரசிம்மர் கோயில் உக்ரமூர்த்தியான நரசிம்மர் தனது மடியில் உள்ள மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்திருப்பார். ஆனால் இந்தியாவிலேயே இங்கு மட்டும்தான் நரசிம்மரை லக்ஷ்மி தாயார் தனது வலது கையாலும் லக்ஷ்மி தாயாரை நரசிம்மரும் ஆலிங்கனம் செய்தபடி மூர்த்தி உள்ளது. இதிலிருந்தே நரசிம்மரின் உக்ரம் முழுவதும் தனிந்து வேண்டுவோருக்கு வேண்டும் அருள் கிடைக்கும் என்பது நிச்சயம். வீர ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர் ஊர் சேர உள்ளது இத்தலத்தின் முக்கிய சிறப்பாகும். தினம் எல்தீபம் ஏற்றி நவதானியங்களை இவர்கள் முன் பரப்பி தங்கள் கோரும் பிரார்த்தனைகளை கையால் எழுதுகிறார்கள். எல்லா நன்மைகளும் கிடைக்க நவ கிரகங்களினால் ஏற்படும் உபாதைகள் நீங்கும். பெருமாளின் கிழக்கு பார்த்து உட்கார்ந்துள்ளார். அவரது இடது பக்கம் தாயார் மடியில் உட்கார்ந்துள்ளார். இங்கு பெருமாளை தாயார் ஆலிங்கனம் செய்தபடி இருப்பதால் இங்கு பெருமாள் மிகவும் சாந்தஸ்வரூபமாக உள்ளார். முஸ்லீம், கிறிஸ்தவர் என்று எல்லா மதத்தினரும் மத வேறுபாடு இல்லாமல் வந்து வழிபடும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். பெருமாள் பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் இருப்பது மற்றொரு தனி சிறப்பு. ஸ்ரீரங்க பெருமாள் மாதிரி இங்கும் வரதராஜ பெருமாள் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். ஸ்தல வரலாறு. வசந்தராஜன் என்ற மன்னன் நரசிம்மரின் மீது மிகுந்த பக்தி கொண்டவன். இவன் நரசிம்மருக்கு கோவில் கட்ட எண்ணி தனது குருவான வாமதேவ ரிஷியை கொண்டு 3 இரவு தொடர்ந்து யாகங்கள் செய்ய ஏற்பாடு செய்தான். இதற்காக தன் சிற்றரசர்களெல்லாம் அழைப்பு அனுப்பினார். வசந்தராஜனின் அழைப்பின் பேரில் குறிப்பிட்ட இடத்திலிருந்து சிற்றரசர்கள் வந்தார்கள். யாகம் தொடங்கும் நேரத்தில் பரிகலாசுரன் என்ற அசுரன் யாகத்தை தடுக்க தன் படையுடன் புறப்பட்டான். அசுரன் வருவதை அறிந்த குரு வசந்தராஜன் கையில் கங்கணம் கட்டி அக்ஷர அமிர்தாட்சர என்று தொடங்கும் மந்திரத்தை உபதேசித்து அருகிலுள்ள புதரில் மறைந்து கொள்ள செய்தார். இருந்தாலும் அசுரன் வசந்தராஜனை கோடாரியால் தாக்கினான். இதனால் கோபமடைந்த நரசிம்மர் தனது பக்தனை காப்பாற்ற உக்ர நரசிம்மராக தோன்றி பரிகாலாசுரனை அழித்து வசந்தராஜனுக்கு காட்சி கொடுத்தார்.
பரிகாலாசுரன் என்ற அசுரனை அழித்ததால் இத்தலம் பரிகள் எனப்படுகிறது. சாந்த நரசிம்மர் தனக்கு தரிசனம் கொடுத்த உக்ர நரசிம்மரிடம், பரந்தாமா, தங்கள் எப்போதும் இங்கிருந்து உன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்க சாந்த நரசிம்மராக அருள வேண்டும் என்று வேண்டினார். அதன்படி வசந்தராஜன் காட்டிய கோவிலுக்கு தேவ சிற்பியான விஸ்வகர்மா லக்ஷ்மி நரசிம்மர் சிலையை செய்து கொடுத்தார். அதை குரு வாமதேவ ரிஷி பிரதிஷ்டை செய்தார். நரசிம்மரும் லக்ஷ்மி தாயாரும் இணைந்த சாந்தஸ்வ நரசிம்மராக இத்தலத்தில் அருள்பாலிக்கிறார். சிலகாலம் இந்த விக்கிரகத்தில் சிறப்பான பூஜை செய்யப்பட்டது. காலப்போக்கில் இது சரிவர பராமரிக்கப்படாததால் புற்று மறைத்துவிட்டது. இவருக்கு அருகில் அக்ரஹாரத்தில் வாழ்ந்த வாய் பேச முடியாத ஒருவன் கனவில் தோன்றிய பெருமாள் நரசிம்மர் சிலை புற்றுக்குள் மறைந்திருப்பதாகவும் அதை மீண்டும் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறி மறைந்தார். இதை அவன் ஊர் மக்களிடம் தெரிவித்தார். அதன்படி ஊர் மக்கள் லக்ஷ்மி நரசிம்மரை எடுத்து புதிதாக கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார்கள். மூலஸ்தானத்தில் லக்ஷ்மி நரசிம்மரும் தனி சன்னதியில் கனகவல்லி தாயாரும் அருள்பாலிக்கின்றனர். பிரகாரத்தில் வாயு மூலையில் வாயுமைந்தனான ஆஞ்சநேயர் வீராஞ்சநேயராகவும் பக்தாஞ்சநேயராகவும் அருள்பாலிக்கிறார். பக்தர்கள் இவர்களுக்கு முன்னால் நெல்லை கொட்டி அதில் தங்கள் கோரிக்கைகளை எழுதி வழிபாடு செய்கின்றனர். இதனால் தங்கள் கோரிக்கைகள் விரைவில் தீரும் என்பது நம்பிக்கை. பிரகாரத்தில் வடக்கே வரதராஜ பெருமாள், தென்கிழக்கே விநாயகர், கோவில் எதிரே கருடன் ஆகியோர் தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். ஊரின் வடமேற்கில் சக்கர தீர்த்தம் உள்ளது. சிறப்பம்சம்: அதிசயத்தின் அடிப்படையில் பொதுவாக நரசிம்மர் கோயிலில் உக்ரமூர்த்தியான நரசிம்மர் தனது மடியிலுள்ள மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்திருப்பார். ஆனால் இந்தியாவிலேயே இங்கு மட்டும்தான் நரசிம்மரை லக்ஷ்மி தாயார் தனது வலது கையால் லக்ஷ்மி தாயாரை நரசிம்மரும் ஆலிங்கனம் செய்த மூர்த்தி உண்டு.